வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் ரட்சி உலாக். நான் உங்கள் ரட்சகன். நாம் இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நெடுந்தீவில் தாங்க இருக்கோம். நெடுந்தீவில் வந்து ஷிப்பு ரெடியாக இருக்குது, எல்லாம் கிளம்புறதுக்கு மக்களும் ரெடியாக இருக்காங்க. வாங்க போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம நெடுந்தீவுலேருந்து குறிகாடுவான் அப்படின்ற இடத்துக்கு போயிட்டுருக்கோம். ஸோ அங்கே போயிட்டு அங்கே இறங்கிட்டோம்னா அங்கேருந்து எனக்கு பின்னாடி தெரியுது பார்த்தீங்களா நைனா தீவு. அங்கே தான் நம்ம நேற்று பிளான் பண்ண பாருங்கள். இப்போ நம்ம போய் குறிகாடுவானில் இறங்கிட்டு அங்கேருந்து நைனா தீவுக்கு போகிற போட் ஏதாவது இருந்ததுன்னா அதில் ஏறி நைனா தீவு போயிட்டு அங்கே மெயினாக வந்து அம்மன் கோயில் இருக்குங்க. அந்த அம்மன் கோயில் போயிட்டு அங்கே நைனா தீவில் வேறு என்ன ஸ்பெஷல் இருக்கோ அதெல்லாம் சுற்றி பார்ப்போம். இப்போ ஜாலியாக நெடுந்தீவுலேருந்து காலையில் ஒரு 6:30 மணிக்கு இந்த ஷிப்பு கிளம்புனுச்சு. 6:30 மணிலேருந்து இப்போ போயிட்டுருக்கு. இது போய் இன்னும் ஒரு 10-15 நிமிஷத்தில் வந்து இறக்கி விட்டுரும். அங்கேருந்து நம்ம நைனா தீவு போய் அங்கே என்னென்னலாம் இருக்குன்ட்டு சுற்றி பார்ப்போம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இங்கே குறிகாடுவானில் வந்து இறங்கியாச்சு. நம்ம கோன்சிபுராவும் நம்ம கூட தான் போட்டில் வந்தார். ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து அது கோன்சிபுராவுக்கு வந்து ஒரு பெரிய நன்றி சொல்லணும். ஏன்னா என்னை கூட்டிகிட்டு போய் ஒரு சகோதரனாக அவங்க வீட்லேயும் கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க வீட்டு ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு நல்லபடியாக வந்து கூட்டிகிட்டு வந்தார். எனக்கு சுற்றி காட்டுறதுக்கு ரொம்ப நன்றி ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. ப்ரோ வந்து ரொம்ப அர்ஜென்ட்டாக வவுனியா போகிறாரு. போயிட்டு வாங்க ப்ரோ. பாய். நெக்ஸ்ட் முறை வந்து சந்திப்போம். சரிங்க ப்ரோ. நன்றி ப்ரோ. ரொம்ப நன்றி. இதுதான் நைனா தீவு தான் போதா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நைனா தீவு இந்த போட்டு போகுது. போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போது குறிகாடுவான்லேருந்து நைனா தீவு போகிற போட்டை ஏறிட்டோம். இங்கேருந்து ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷத்தில் வந்து நம்ம நைனா தீவு போயிடுவோம். வாங்க, இங்கே பாருங்கள். இப்போ நம்ம அங்கேருந்து தான் போயிட்டுருக்கோம். அதான் அந்த கோயில் தான். அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஆட்டோலாம் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ இந்த தீவுலேருந்து அந்த தீவுக்கு வந்து இந்த மாதிரி தாங்க வெஹிக்கல்லாம் வந்து ஷிஃப்ட் பண்ணுறாங்க. 2 வீலரு, ஆட்டோ அந்த மாதிரி ஏதாவது சர்வீஸ் பண்ணியோ இல்லை புதுசாக வாங்கிட்டு போனாலுமே இந்த மாதிரி போட்டில் எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நைனா தீவு வந்தாச்சுங்க. இந்த போட்டுக்கு ஸ்ரீலங்கன் மணிக்கு வந்து ஒரு 80 ரூபா வாங்கினாங்க. ரொம்ப கம்மி தான். ஸோ ஒரு 15 நிமிஷம் to 20 நிமிஷத்தில் வந்து விட்டுட்டாங்க. எனக்கு பின்னாடி இருக்குது பாருங்கள் அம்மன் கோயில். இங்கே தாங்க. இப்போ இங்கே நைனா தீவில் என்னென்ன ஸ்பெஷல்ன்ட்டு பார்ப்போம். இங்கே ஒரு டிராயிங் மாதிரி வரைஞ்சி வச்சுருக்காங்க. இதில் பார்த்தோம்னா ஓரளவுக்கு நமக்கு இங்கே என்னென்ன இருக்குன்ட்டு ஒரு ஐடியா கிடைக்கும். வாங்க பார்ப்போம். எல்லா சர்ச்சு இருக்குது, கோயில் இருக்குது, புத்திஸ்ட் கோயிலும் இருக்குது போல் இருக்குங்க. ஸோ இங்கே என்ன ட்ரெடிஷ்னல்னால் விவசாயம் அதுவும் இருக்குது போல் இருக்குது.
ஏதோ ஹிஸ்டாரிக்கலாக போட்டிருக்காங்க. இதெல்லாம் என்னான்ட்டு போய் பார்ப்போம். டெக்ஸ்ட்டாக எதுவும் இல்லை, டெக்ஸ்ட்டாக இருந்தால் படித்து சொல்லலாம். ஸோ பாருங்கள், ட்ராயிங்லாம் இங்கே இதுக்கான ஹிஸ்டாரிக்கல் ரிலேட்டடாக ட்ராயிங்லாம் வரைஞ்சி வச்சுருக்காங்க. போகலாங்க. அப்படியே இது நேராக கோயில் வாசல் தாங்க. நம்ம அப்படியே நேராக கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் கிளம்பலாங்க. என்னதுங்கண்ணா இது? இது ருத்ராஜம் கற்பூரம் இருக்குண்ணா. 3 முகம், 2 முகம், 5 முகம், 4 முகம் ருத்ராஜங்கள் இருக்குது. இது கோயிலுக்குள்ளே போய் கொளுத்தலாம். எல்லா இடத்துலையும் சுற்றி வர 4 வாசல்லையும் கொளுத்தி வைரவருக்கு சேர்த்து 5 இடங்களில் கொளுத்தலாம். எவ்வளோண்ணா ஒன்று இது? 300 ரூபாய்ண்ணா. 300 சரி 3 தாங்க. இதுண்ணா ருத்ராஜா? ருத்ராஜம் இல்லைன்னா இது கழுத்தில் கட்டுறதுங்க. ஒரிஜினல் ருத்ராஜம்னா 5 முகம், 4 முகம், இது 3 முகம் இருக்குது, இது 2 முகம் இருக்குது. எல்லாம் ஒரிஜினல். உடச்சி காட்டி தரலாம்ண்ணா உங்களுக்கு? வேண்டாம் அதெல்லாம் வேண்டாம். சரி இது மட்டும் கற்பூரம் மட்டும் தாங்க போதும். ஒரு 3 ஒரிஜினல் ருத்ராஜம். ஓ இதோ ஒரிஜினலோ? பிளாஸ்டிக் இல்லை, ஒரிஜினல் ஆர்டர் பண்ணி எடுக்கிறேன். ஒரிஜினல் ருத்ராஜங்க. இது 5 முகன்றது வந்து என்ன இருக்கு? முகம் வந்தோன்னா பிள்ளையாருக்குரியது. பிள்ளையாருக்குரிய அது போட்டால் நமக்கு என்னென்ன இது பாசிட்டிவ் ஏதாவது? அதாவது பிள்ளையாருக்குரியது வந்து உடல் சுக நலங்கள் கிடைக்கும், காரியங்கள் வெற்றி. அதாவது முழு முதற் கடவுள் தானே. ஆமாம். நாங்கள் கழுத்தில் அணிஞ்சு கொண்டு போனால் நாங்கள் போகிற காரியங்கள் வெற்றியாக நடக்கும். கண்டிப்பாண்ணே. சரி இருங்க, நான் இது கற்பூரம் வாங்கிட்டு போகிறேன். வரும்போது நான் ஏதாவது வாங்கிட்டு போகிறேன். அங்கே போய் பார்க்குறேன் ஏதாவது நல்லது இருக்கான்ட்டு. இது எவ்வளோண்ணா? 300. அதாவது நீங்கள் அர்ச்சனை செய்ய போகிறீங்கன்னு சொன்னால் அர்ச்சனை பண்ணி காட்டினீங்கன்னா சக்தி. ஒரிஜினல் ருத்ராஜ் தானே இது? இல்லை அர்ச்சனை நீங்கள் அம்மாள்கிட்ட அர்ச்சனை பண்ணி காட்டினீங்கன்னு சொன்னால், நீங்கள் அர்ச்சனை தட்டில் இதை வச்சு அர்ச்சனை பண்ணி கூட கழுத்தில் காட்டினா உங்களுக்கு அது ருத்ராஜத்துக்கான சக்தி கிடைக்கும். சரி கோயிலுக்கு போகிறோங்க. நம்ம மொதல் அவங்க தான் கற்பூரம்லாம் வச்சுட்டு இருந்தாங்க. சரி ஃபேமிலியோடு இருக்காங்க. இது நமக்கு ஒரு நம்பிக்கை தான், அவ்வளோதான். அதனால் இதை வாங்கிட்டு நம்ம போய் அம்மனை தரிசிச்சுட்டு பக்கத்தில் வந்து இன்னொரு தீவு இருக்குன்றாரு. ஏதோ ஹிஸ்டாரிக்கல் ரிலேட்டடாக சொல்கிறாரு. பார்ப்போம். அந்த தீவுமே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, இல்லை நம்ம தனியாக யாரையாவது கூட்டிகிட்டு போகிறதுக்கு சான்ஸ் இருந்தால் நம்ம தனியாகவும் போய் அங்கே ஒரு சிவன் கோயில் இருக்கான். ஸோ அந்த சிவன் கோயிலையும் நம்ம பார்க்கணும். இப்போதைக்கு வாங்க போய் இந்த கோயிலை பற்றி இன்னும் டீட்டெயிலாக எனக்கு நான் கூகுளில் ஸ்டடி பண்ணலை. அங்கே யாராவது பழைய ஆட்கள் இல்லை இந்த கோயில் அதிகாரிகள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட இந்த கோயிலை பற்றி இன்னும் டீட்டெயிலாக கேட்போம். இப்போதைக்கு உள்ளே போவோம் வாங்க. மெயின் என்ட்ரன்ஸில் வந்து இந்த பெரிய கோபுரம் இருக்குல்லங்க, கோயில் கோபுரம். அதுக்கு 2 சைட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிரம்மாண்டமான யானை நிற்கிற மாதிரி இருக்குங்க. வேறு லெவலில் இருக்குங்க. இது செதுக்கி வச்சுருக்காங்க அங்கே. பா நல்லா இருக்குங்க. இது கேமராவில் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, நேரில் பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருக்குங்க. ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குது. இங்கே பாருங்கள், இந்த சைடு யானையுமே வேறு லெவலில் இருக்குங்க. அந்த வால் அப்படியே மேட்ச் பண்ணி 2 யானையுமே வச்சுருக்காங்கங்க. பயங்கரமான ஒரு கிரியேட்டிவிட்டிங்க. இங்கே பாருங்கள், அப்படியே அந்த கோபுரத்தை பாருங்கள், வேறு லெவலுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கோயிலுக்குள்ளே போவோம். ஸோ இந்த கோயில் பேர் வந்து நாகபூசணி அம்மன் கோயில் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இந்த தீவுக்கு இந்த கோயில் தான் மிகப்பெரிய ஃபேமஸ்ஸு. ஸோ இதுக்கும் பக்கத்தில் நாகத்தீவுன்ட்டு ஏதோ சொன்னாங்க ஒன்று. அங்கே வந்து ஒரு பெரிய சிவன் கோயில் இருக்கான். அந்த தீவுக்கும் இந்த தீவுக்கும் வந்து ஏதோ அந்த முன்னாடி ஸ்டார்டிங் என்ட்ரன்ஸில் வந்து சொன்னார்ல ஒரு ஏதோ ஹிஸ்ட்ரி இருக்குது அப்படின்ட்டு. அந்த ஹிஸ்ட்ரி பற்றி நம்ம நெட்டில் பார்ப்போம்.
அப்படி இல்லை இங்கே யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவோம். கோயில் வந்து என்ட்ரன்ஸே ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குங்க. உள்ளே வந்து கேமரா அலோவ் பண்ணுறாங்களா இல்லையா தெரியல. நம்ம போய் பார்ப்போம். அப்படி சப்போஸ் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட இந்த கோயிலுடைய வரலாறு வந்து கேட்டு பார்ப்போம். இப்போதைக்கு உள்ளே போகலாம் வாங்க. நந்தி ஆண்டவர் வச்சுருக்காங்க. நந்தி ஆண்டவருக்கு அப்புறம் அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா நாகபூசணி அம்மனுடைய அந்த இது இருக்குது. ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இதாங்க நாகபூசணி அம்மன்றதுக்கு எதுக்கு அது சொல்கிறாங்கன்ட்டு தெரியல. நம்ம யார்ட்டையாவது கேட்போம் அதோடைய ஹிஸ்ட்ரி. அப்படி இல்லைன்னா கேட்டு நெட்டில் பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. இந்த கோயில்லையுமே வந்து சட்டை போட்டுட்டு உள்ளே போகக்கூடாதுங்க. நமக்கு உள்ளே போகும்போது தான் சொன்னாங்க. நம்ம யாழ்ப்பாணத்தில் வந்து நல்லூர் முருகன் கோயில் போயிருந்தோம்ல, அங்கேயும் சட்டை போட்டுட்டு போகக்கூடாது. இங்கேயுமே சட்டை போட்டு போகக்கூடாதுங்க. அப்போ அது வந்து அதை ரொம்ப ட்ரெடிஷ்னலாகவே ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ நம்ம போயாச்சு, உள்ளே போய் சாமியை பார்த்தாச்சு. அர்ச்சனை பண்ணலை, என்னென்னா அர்ச்சனை பண்ணுறதுக்கு லேட் ஆகுனாங்க. அதனால் நம்ம அப்படியே சாமியை மட்டும் பார்த்துட்டு வந்தாச்சு. அடுத்து வந்து இந்த தீவில் எங்கே போகலாம், அப்படி இல்லைன்னா இந்த பக்கத்து தீவு சொன்னாங்களே சிவன் கோயில் இருக்கிற தீவு, அந்த தீவுக்கு போகிறதுக்கான முயற்சி பண்ணலாம். இப்போ இந்த கோயிலை சுற்றி பார்த்துட்டு அடுத்து இங்கே வேறு ஏதாவது சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பலாங்க. இல்லை அந்த தீவுக்கு போகிறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு பார்ப்போம். ஏன்னா இவ்வளோ தூரம் வந்தாச்சு. இந்த கோவில் இந்த இது வந்து நான் சைடில் நிற்கிறேங்க. கோயிலுக்கு வெளியில் சைடில் நிற்கிறேன். ஸோ இதோடைய டோட்டலாக பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் அந்த சிற்பங்கள், அதுக்கப்புறம் வந்து இது எல்லாமே ரொம்ப அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இது வந்து எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி கட்டினது, இல்லை இது வந்து எப்போ ஆல்ட்ரேட் பண்ணாங்கன்றது நமக்கு தெரியல. இது வந்து இப்போ யார்ட்டையாவது கேட்டால் தான் தெரியும். இப்போ இங்கே போய் கேட்க சொன்னாங்க ஒரு இடத்துல, அங்கே ஃப்ரீயாக இருந்தாங்கன்னா அவங்க சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. பார்ப்போம், இங்கே போய் கேட்டு பார்ப்போம். பாருங்கள் மடம்லாம் வச்சுருக்காங்க, அதாவது கலையரங்கங்க. ஸோ ஏதாவது கோவில் நிகழ்ச்சிகள் இல்லை ஏதாவது நல்ல நாளுக்கு வந்து ஏதாவது நிகழ்ச்சிகள் பண்ணுறதுன்னா கலையரங்கம் இங்கே தான் நடக்கும் போல் இருக்குது. இது நல்ல ஒரு பெரிய கிரவுண்டாக இருக்குங்க. இங்கே உட்காந்து மக்கள் பார்க்குறதுக்கான கலை நிகழ்ச்சியெல்லாம் இங்கே அழகாக, ஏதாவது பரதநாட்டியம் இந்த மாதிரி ஏதாவது அரங்கேற்றுவாங்க போல் இருக்குங்க. ரொம்ப அழகாக வச்சுருக்காங்க இந்த இடமும். இதோடைய ஓவியத்தை போட்டு நாகபூசணி, ஓம் சக்தி நாகபூசணி, ஓம் சக்தி நாகபூசணி, ஓம் சக்தி நாகபூசணி. இது வந்து நம்ம லைனாக படித்தோம்னா இப்படி தான் அங்கே வருது. ஓம் சக்தி நாகபூசணி, ஓம் சக்தி நாகபூசணி. அப்படி நம்ம ஒவ்வொரு ஆர்ட்டாக படித்தோம்னா அது ஒரு மந்திரம் மாதிரியே வருதுங்க. ஓம் சக்தி நாகபூசணி, ஓம் சக்தி நாகபூசணின்னு வருது. இது கோயில் பின்புறங்க, செமையாக இருக்குது. இங்கே பாருங்கள், சிவன் பார்வதி இருக்கிற மாதிரி ஒரு அழகான சிற்பத்தை பின்னாடி சைடு வச்சுருக்காங்க. இது கொஞ்சம் தெரியுது, இப்போ தாங்க தெரியுது. இதுவுமே நல்லா இருக்குங்க. கோவிலுக்குள்ளே கேமரா எடுக்க அலோ இல்லை, இருந்தாலும் நான் உள்ளே போகிற வரைக்கும் எடுத்தேன். அது யாருக்கும் தெரியல இது கேமரான்ட்டு, அதனால் கொஞ்சம் எடுத்தேன். அப்புறம் அந்த கேமரா அலோ பண்ண மாட்டாங்கன்னு அதில் எழுதியிருக்காங்க, கேமரா எடுக்கக்கூடாதுன்னு எழுதியிருக்காங்க. அதனால் நானே எடுத்து வச்சுக்கிட்டேன். ஏன்னா அது கேமரான்னு தெரிஞ்சு யாரும் கேட்டுறக்கூடாதில்ல, அதனால் வச்சுட்டேன். நிறைய கோவில் சம்மந்தப்பட்ட அலுவலகங்கள் நிறைய இருக்குங்க. ஸோ இங்கே பெருசாக யாரும் கூட்டம் இல்லை. ஆனால் இதாங்க அன்னதான மண்டபம்னு போட்டிருக்கு. அதுக்கப்புறம் தேருக்கு வைக்கிறதுக்கான ஷெட்டாக என்னன்ட்டு தெரியலங்க அதெல்லாம். இது கோவிலோடைய இடதுபுறங்க. இது நான் வலதுபுறத்துலேருந்து ஆரம்பித்தேன், இது கோவிலோடைய இடதுபுறம். ஸோ அதாங்க அந்த கோவில்னால் அதுக்கான அந்த அட்மாஸ்பியர், முன்னாடி அழகான கடல், அப்படியே அதை சுற்றி காம்பவுண்ட் அமைச்சு ரொம்ப அழகாக க்ளீனாக வச்சுருக்காங்கங்க. கோயில் பகுதியுமே நம்ம ஊர்லேயுமே பார்ப்போம், கோயில் வாசல் வரைக்கும் தான் சுத்தமாக இருக்கும். அதுக்கப்புறம் கச்சாமுச்சான்னு குப்பைகளை கொட்டி நாசம் பண்ணி வச்சுருப்பாங்க. அங்கே பாருங்கள், ரொம்ப அழகாக க்ளீனாக வச்சுருக்காங்க.
இது நல்லா இருக்குங்க இந்த ஷாட்டு. ஸோ ஒரு ட்ரோன் ஷாட் இல்லை க்ரெயின் ஷாட்டு மாதிரி ட்ரை பண்ணுவோம். சாங்ஸ்க்கெலாம் இந்த மாதிரியான இடத்துல அழகாக எடுக்கலாங்க. நல்லா இருக்குங்க. நாட்டிலிருந்து தான் வந்து ஒரு சிற்ப கலைஞர் வந்து இதெல்லாம் பண்ணியிருக்காரு. பாருங்கள் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காரு பாருங்கள். இப்போ லாஸ்ட்டாக 2024 தாங்க இதுக்கான கும்பாபிஷேகம் நடந்திருக்கு. 12 வருஷத்துக்கு ஒரு முறை இந்த கோவிலுடைய கும்பாபிஷேகம் நடக்கும் போல் இருக்குது. ஸோ இந்த முறை இது வந்து ரொம்ப விமர்சையாக ரொம்ப சிறப்பாக பண்ணியிருக்காங்க. அதுக்கு தான் இந்த கோவிலை வந்து ரீஒர்க் பண்ணியிருக்காங்கங்க, ஆல்டர்னேஷன் பண்ணியிருக்காங்க. அது வந்து ஒரு தமிழ்நாட்டிலேருந்து ஒரு சிற்ப கலைஞர் தான் வந்து இதுக்கு எல்லாம் பண்ணியிருக்காரு. உள்ள கோயிலில் வந்து அந்த இதை ஆரம்பிச்சிட்டாங்க, அபிஷேகம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளுடைய அதாவது கடலில் தான் அதை பாவத்தை கழுவிட்டு போகலான்னு சொன்னாங்க. இப்போ அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கும்போது நம்ம இந்த குளத்தில் வந்து நம்மளுடைய கை காலை நனைச்சி நம்மளுடைய பாவம் ஏதாவது இருந்தால் அதையும் நம்ம இங்கே சரி பண்ணிக்கலாம். வாங்க. இதில் நிறையா சிற்பங்கள், நிறைய உருவங்கள் இருக்குது. அதெல்லாம் எதுக்காக வச்சுருக்காங்க, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரீசனுக்காக வச்சுருக்காங்க. நான் இருக்கிறது வந்து கோயில் பின்புறத்தில் இருக்கேங்க. அங்கே பாருங்கள், கோயில் பின்புறம் இது. இங்கே வந்து ஓம் சக்தி நாகபூசணி, ஓம் சக்தி நாகபூசணின்ட்டு கோயில் சுற்றி அதாங்க எழுதியிருக்காங்க. உள்ளே ஓதுகிற மந்திரமுமே கூட மைல்டாக ஓம் சக்தி நாகபூசணி, ஓம் சக்தி நாகபூசணி, நாகபூசணி போற்றி, நாகபூசணி போற்றி, இப்படி தாங்க ஆயிட்டுருக்கு. ஸோ இந்த கோயிலுக்கு வந்து ஒரு பெரிய வரலாறு இருக்குது. அந்த வரலாறு நமக்கு தெரியல. இங்கே வந்து ஒரு ஐயா இருக்கார், அவர்கிட்ட கேட்டு பார்ப்போம் இந்த கோயிலை பற்றி வரலாறு ஏதாவது அவர் சொல்ல முடியுமா. ஏன்னா ஒரு வரலாற்று சிறப்புமிக்க கோயில், நாகபூசணி அம்மன் கோயில். பக்கத்தில் வந்து நாகத்தீவுன்னு ஒன்று இருக்குது. அந்த தீவில் சிவன் கோயில் ஒன்று இருக்கான். ஸோ அந்த சிவன் கோயிலுக்கும் இந்த நாகபூசணி அம்மன் கோயிலுக்கும் என்ன தொடர்பு, என்ன வரலாற்றில் என்ன இருக்குன்ட்டு பார்ப்போம். இங்கே இருக்கிற அலுவலகத்தில் இருக்கிறவங்கள்ட்ட சில பேர்கிட்ட கேட்டு பார்ப்போம். இதை பற்றி ஏதாவது அதை தெரிஞ்சாங்கன்னா, இல்லை அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது சொல்லுவாங்க, பார்ப்போம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். தமிழ்நாடு இந்தியாவிலிருந்து விழா சேனல் உடைய ரட்சகன் அவர்களை இந்த கால நேரத்திலே சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். ரொம்ப நன்றிங்க. நைனாதீவினுடைய பெருமைகளையும் கீர்த்தியையும் அறிய வேண்டும் என்று இந்த இடத்துக்கு வந்திருப்பதாக அவர் எனக்கு அறிமுகம் செய்யும் பொழுது கூறினார். அவரை நைனாதீவுக்கு மணிவல்லவம் என்று சொல்லுகின்ற இந்த மணித்தீவுக்கு அவரை இரட்சகனை வரவேற்பதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம். ரொம்ப நன்றிங்க ஐயா, ரொம்ப நன்றி ஐயா. இது மிகப்பெரிய வரலாறு சிறப்புமிக்க ஒரு கோவில். இதுக்கும் பக்கத்தில் வந்து நாகத்தீவுன்னு ஒன்று இருக்கா, அங்கே வந்து சிவன் கோயில் இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ நான் இந்த 2 தீவுக்கும் இன்றைக்கி பயணம் செய்யலான்னு தான் வந்தேன். எனக்கு முதல்ல வந்து இங்கே இந்த கோவிலுடைய சிறப்பு என்ன, இதோடைய வரலாறு என்னன்ட்டு எனக்கு தெரியாது. அதை பற்றி சொன்னீங்கன்னா அதை வச்சு நான் மக்களுக்கும் கொஞ்சம் தெரியும். இங்கே இவ்வளோ வரலாறு சிறப்புமிக்க கோயில் இருக்குன்றது தெரியும். நல்லது. நான் இந்த ஆலயத்தினுடைய தலைவராக இருக்கின்றேன். நன்றிங்க. உங்கள் பெயருங்க ஐயா? நான் குணா சரவணபவானந்தன். நான் ஓய்வு பெற்ற கல்வி அதிகாரி. இந்த ஆலயத்தினுடைய மரபு வழி அறங்காவலராக கடந்த 26 வருடங்களாக இந்த ஆலயத்திலே நான் அம்பாளுடைய சேவையை புரிந்து கொண்டிருக்கின்றேன். இந்த நேரத்திலே அம்பாளுடைய பெருமைகளையும் ஆலயத்தினுடைய கீர்த்தியையும் அறிந்து கொள்ள வேண்டும். சர்வதேசங்களில் இருக்கின்ற அம்பாளினுடைய அடியவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற பெருநோக்கோடு இரட்சகன் அவருடைய இந்த முயற்சியை நான் பாராட்டுவதோடு, இந்த வரலாற்று சிறப்புமிக்க புண்ணிய பூமியாகிய நைனாதீவிலே அதனுடைய சிறப்புகளை சொல்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த புகழையும் கீர்த்தியையும் சர்வதேசத்தில் இருக்கின்ற அன்னையினுடைய சக்தி என்று சொல்லுகின்ற அம்பாளினுடைய அந்த கீர்த்தியை அறிந்து கொள்வதிலே நீங்கள் எல்லோரும் பெருமகிழ்வு கொள்வீர்கள். அத்தோடு இந்த புண்ணிய பூமிக்கு நீங்கள் வர முடியாவிட்டாலும் இந்த இரட்சகனுடைய இந்த விழா சேனலினூடாக நீங்கள் இந்த அம்பாளினுடைய ஆலயத்தை தரிசிக்க முடியும் என்பதை இந்த இடத்திலே குறிப்பிட்டு கூறுகின்றேன். நைனாதீவு என்று சொல்கின்ற இந்த புண்ணிய பூமி இலங்கையினுடைய வடபால்
யாழ்ப்பாணத்திலிருந்து சுமார் 25 கிலோமீட்டர் தூரத்திலே இந்த நைனாதீவு அமைந்திருக்கின்றது. நாற்புறமும் கடலால் சூழப்பட்டிருக்கின்றது. அங்கே மேற்கு கரையிலே இந்து சமுத்திரம் இந்தியாவினுடைய அலையையும் மோதி ராமேஸ்வரத்திலே இருந்து இந்த நைனாதீவு கடற்கரை வரை பரந்து விரிந்து இருக்கின்றது என்று சொன்னால் மிகையாகாது. இந்த நாற்புறமும் கடல் சூழ்ந்த இந்த தீவிலே நைனாதீவிலே இருந்து ஆட்சி செய்து கொண்டு இருப்பவள் எங்களுடைய புவனேஸ்வரி பீடம் என்று சொல்லுகின்ற இந்த 64 சக்தி பீடங்களிலே மிகவும் பிரசித்தி பெற்ற இந்த சக்தி பீடமாக விளங்குகின்ற புவனேஸ்வரி பீடத்திலே நைனை நாகபூஷணி என்ற பெயரோடு இங்கே அம்பாள் வீட்டிலிருந்து அருளாட்சி செய்து கொண்டு இருக்கின்றார்கள். இந்த அம்மாளுடைய பெருமைகளை நாங்கள் பல்லாயிரம் ஆண்டுகளாக நாங்கள் இங்கே தெரிந்து கொள்வது மட்டுமல்ல, பல ஆய்வாளர்களும் அறிஞர்களும் சரித்திர வல்லுநர்களும் இந்த ஆலயத்தினுடைய பெருமையையும் புகழையும் அதனுடைய பழமையையும் கிட்டத்தட்ட 2500 வருடங்களுக்கு முன்பே இந்த ஆலயம் பிரசித்தி பெற்று விளங்கியது என்பது இந்த இடத்திலே நாங்கள் குறிப்பிட்டு சொல்ல வேண்டியதாக இருக்கின்றது. இந்த ஆலயத்திலே தேவேந்திரன் என்று சொல்கின்ற இந்திரன் இங்கே வந்து இந்த அம்பாளுடைய மூலஸ்தானத்திலே ஒரு அம்பாளை சுதையினாலே, அதாவது நாங்கள் டெராகோட்டாஸ் என்று இந்து நாகரிகத்திலே படிக்கின்ற அந்த டெராகோட்டாஸ், அதாவது மண் சுதையினாலே ஆக்கப்பட்ட ஒரு பெண் தெய்வ வடிவத்தை அங்கே உருவாக்கி இந்த ஆலயத்தினுடைய மூலஸ்தானத்திலே சுயம்பு மூர்த்தியமாக, அதாவது சுயம்பாக தானாக முளைத்து எழுந்த 5 தலை நாகம் அந்த அம்பாளுடைய மூலஸ்தானத்திலே வீற்றிருக்கின்றால் அந்த 5 தலை நாகம் தற்பொழுது 7 தலையாக பரிணமித்து விரிந்து பறந்து இருக்கின்ற இந்த செய்தியினை, இந்த காட்சியினை நாம் ஒவ்வொரு நாளும் கண்டு கழித்து கொண்டிருக்கின்றோம். இந்த சர்ப்பத்துக்கு முன்னாலே இந்திரனாலே பிரதிஷ்டை செய்யப்பட்ட அந்த பெண் சுதை வடிவத்தினாலே, அந்த சுதையிலே செய்யப்பட்ட அந்த பெண் வடிவம் இன்று கிட்டத்தட்ட 1000 வருடங்களுக்கு முன்பாக அது பிரதிஷ்டை செய்யப்பட்டது என்று கருதப்படுகின்றது. இந்த ஆலயத்துக்கு பெருமை சேர்ப்பது என்னென்றால், வாய் வழியாக செவி வழியாக இந்த கதை கர்ண பரம்பரையாக இங்கே நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. அதாவது இந்த ஆலயத்திலே இங்கே இரட்சகன் ஆரம்பத்திலே குறிப்பிட்டது போல அருகிலே இருக்கின்ற நாக தம்பிரான் அங்கே வீற்றிருக்கின்ற அருளதீவு, அருளதீவு என்ற ஒரு தீவு இந்த நைனாதீவினுடைய வட கரையிலே கிட்டத்தட்ட சுமார் 1.5 கிலோமீட்டர் தூரத்திலே அங்கே அமைந்திருக்கின்றது. அந்த 1.5 கிலோமீட்டர் தூரத்திலே அமைந்திருக்கின்ற அருளதீவிலே இருந்து ஒரு நாகம் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய வாயிலே பூவை கவ்விக்கொண்டு வந்து இந்த ஆலயத்திலே அம்பாளுக்கு அங்கே மூலஸ்தானத்திலே வந்து அந்த பூவை வைத்து தரிசனம் செய்து செல்கின்ற அந்த வளமையை கொண்டிருந்தது. இந்த ஆலயத்தை மெய் அன்போடு தன்னுடைய மெய் வழி தன்னுடைய பஞ்சபூதங்களினாலும் அங்கே அம்பாளை பிரார்த்தித்து கொண்டிருக்கின்ற பூசகர் தான் பூசை செய்யாத ஒரு பூ ஒன்று இந்த மூலஸ்தானத்திலே ஒவ்வொரு நாளும் இருப்பதை அவதானிக்கின்றார். யார் இந்த பூவை கொண்டு வந்து இங்கே வைத்தது என்று அறிய வேண்டும் என்பதற்காக அந்த பூசகர் ஒரு நாள் மூலஸ்தானத்தின் வெளிப்புறத்திலே ஒளித்திருந்து பார்க்கின்ற பொழுது ஒரு நாக சர்ப்பம் தன்னுடைய வாயிலே அந்த பூவை கவ்விக்கொண்டு வந்து அந்த மூலஸ்தானத்திலே வைத்து வழிபடுகின்ற அந்த அற்புதமான அதிசயத்தை கண்டு அதிசயித்து அந்த செய்தியை இந்த ஆலயத்தினுடைய அடியவர்களுக்கு பரப்பினார்கள். அது மட்டுமல்ல, அக்காலத்திலே பிரிட்டிஷாருடைய ஆட்சி காலம், ஆங்கிலேயருடைய ஆட்சி காலம், இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு வருவதற்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இல்லை. பாஸ்போர்ட் என்று இப்பொழுது சொல்லுகின்ற இந்த கடவுச்சீட்டு முறைமை அக்காலத்தில் இருக்கவில்லை. ஏனென்றால் இந்தியாவும் இலங்கையும் பிரிட்டிஷாருடைய ஆட்சியின் கீழே இருந்தபடியினாலே இங்கிருந்து அங்கும் அங்கிருந்து இங்குமாக அடியவர்கள், யாத்திரிகர்கள், வர்த்தகர்கள் பிரயாணம் செய்யக்கூடிய வசதிகள் எல்லாம் இருந்தன.
அக்காலத்திலே இப்பொழுது இருக்கின்ற நவீன வசதிகள் போன்ற கடற்பிரயாணங்களுக்கான நவீன படகுகள் இல்லை. அக்காலத்திலே பாய் வள்ளங்கள், மெச்சுவாய் என்று சொல்லுகின்ற பெரிய படகுகளிலே பொருட்களை ஏற்றிக்கொண்டு இந்தியாவினுடைய கொச்சி துறைமுகம், ராமேஸ்வரம் ஆகிய துறைமுகங்களிலே இருந்து இலங்கையிலே வடபால் இருக்கின்ற ஊர்காவற்றுறை என்று சொல்லுகின்ற அந்த துறைமுகத்திற்கு அங்கிருந்து பொருட்களை கொண்டு வந்து இங்கே கொடுத்துவிட்டு இங்கே ஊர்காவற்றுறை துறைமுகத்திலே இருந்து பொருட்களை பெற்றுக்கொண்டு அவர்கள் இந்தியாவிற்கு சென்று வாணிபத்தை செய்து வந்தார்கள். இவ்வாறு செய்து வருகின்ற காலத்திலே ஒரு வணிகன் ஊர்காவற்றுறையிலிருந்து தன்னுடைய படகிலே பொருட்களை ஏற்றிக்கொண்டு ஆலயத்தினுடைய வடக்கு திசையிலே இருக்கின்ற அந்த சமுத்திரத்திலே பிரயாணம் செய்து கொண்டு இருக்கின்றார்கள். நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல வடக்கு திசையிலே 1.5 கிலோமீட்டர் தூரத்திலே அருளதீவு என்கின்ற ஒரு தீவு இருக்கின்றது. அந்த தீவிலே இருந்து ஒரு சர்ப்பம் பூ கொண்டு வந்து இங்கே வழிபாடு செய்கின்றது என்ற செய்தியை நான் சொல்லியிருந்தேன். அவ்வாறு அந்த நாகம் தன்னுடைய வாயிலே பூவை கொண்டு அந்த சமுத்திரத்திலே வருகின்ற அந்த காட்சியை இந்த வர்த்தகன், அந்த ஊர்காவற்றுறையிலிருந்து படகிலே வந்த வர்த்தகர் கண்டு வியப்புற்று அதிசயித்து அதை பார்த்து கொண்டு நிற்கின்றார். அந்த சமயத்திலே ஆகாயத்திலே கருட பகவான் வட்டமிட்டு கொண்டு இருக்கின்றது. கருட பகவான் அந்த சர்ப்பத்தை தூக்கி தன்னுடைய உணவாக அதை உட்கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்தோடு அந்த இடத்திலே வட்டமிட்டு கொண்டு இருப்பதை இந்த வர்த்தகன் தன்னுடைய படகிலே இருந்து அவதானிக்கின்றான். உடனே அவன் தன்னுடைய மனதிலே மானசீகமாக அம்பாளை பிரார்த்தித்து கொண்டு, கருட பகவானே, இந்த நாகம் ஒரு பூவை கொண்டு இந்த ஆலயத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த சர்ப்பத்தை ஒன்றும் செய்யாமல் அதனுடைய வழியிலே செல்வதற்கு நீ விட வேண்டும் என்று மானசீகமாக பிரார்த்திக்கின்றார்கள். அப்பொழுது ஒரு அதிசயம் நிகழ்கின்றது. ஒரு அசரீரி வாக்கு அங்கே கேட்கின்றது. உன்னுடைய படகிலே இருக்கின்ற அத்தனை பொருட்களையும் இங்கே இருக்கின்ற அந்த ஆலயத்திற்கு நீ கொடுப்பாயாக இருந்தால் நான் அந்த சர்ப்பத்தை அதனுடைய வழியிலே போவதற்கு விடுவேன். இதை நீ செய்வாயா என்று அந்த கருடனுடைய அசரீரி ஓசை வானில் இருந்து கேட்கின்றது. உடனே அந்த வர்த்தகன் பணிந்து, கருட பகவானே, உங்களுடைய வேண்டுகோளின்படி என் படகில் இருக்கின்ற அத்தனை திரவியங்களையும் இந்த ஆலயத்துக்கு நான் அர்ப்பணிக்கின்றேன் என்று சொல்லி இந்த ஆலயத்தினுடைய வடக்கு புறத்திலே ஐயனார் கோயில் என்று இப்பொழுது அந்த இடத்திலே இருக்கின்ற ஆலயத்தின் அந்த கடற்கரையிலே கொண்டு வந்து அந்த படகை நிறுத்தி அதில் இருக்கின்ற அத்தனை பொருட்களையும் இந்த ஆலயத்திற்கு எடுத்துச் செல்வதற்கு உதவி செய்தார். உதவி செய்துவிட்டு ஆலயத்திலே அம்பாளை வந்து தரிசித்து அதனுடைய பெருமையையும் கீர்த்திகளையும் அறிந்து கொண்டு அவன் தன்னுடைய பயணத்தை மீண்டும் தன்னுடைய தாய்நாடாகிய பாரத தேசம் தமிழ்நாட்டிற்கு செல்லுகின்றார். அங்கே சென்று பூம்புகார் என்ற இடத்திலே அந்த வர்த்தகன் இருக்கின்றார். அங்கே சென்று அவருடைய வீட்டிலே நடந்த செய்திகளை தன்னுடைய மனைவியாரிடம் கூறுகின்றார். மனைவியார் கேட்கின்றார், அப்பா, நீங்கள் இவ்வளவு பொருட்களையும் கொண்டு சென்றீர்களே, இப்பொழுது வெறுங்கையோடு வந்து இந்த கதையை சொல்லுகின்றீர்கள் என்று சொல்லி கொஞ்சம் மனைவி தன்னுடைய கணவனை கடிந்து கொள்கின்றார். என்றாலும் இறைவனுக்கு இங்கே ஒரு சன்னிதானத்திலே அந்த பொருட்கள் எல்லாவற்றையும் அர்ப்பணித்திருக்கின்றார் என்ற மன திருப்தியினாலே தன்னுடைய கணவனை கடிந்து கொள்ளாமல் கணவனை வழிபட்டு அந்த அம்பாளையும் மானசீகமாக வழிபட்டு விட்டு தன்னுடைய கணவனுடைய பயண களைப்புகளை நீக்கி அவரை தரிசித்து அன்று இரவு எல்லோரும் வழமை போன்று தங்களுடைய சயன அறையிலே நித்திரை கொள்ளுகின்றார்கள். அப்பொழுது எதிர்பாரா விதமாக அந்த வீடு முழுக்க ஒரு மிக பிரகாசமான ஒரு ஒளி தென்படுகின்றது. சயனித்து கொண்டிருந்த கணவனும் மனைவியும் திடீரென விழித்து எழுகின்றார்கள். வீட்டிலே மிக பிரகாசமான அந்த ஒளியை காணுகின்றார்கள்.
ஆகா இது என்ன ஒளி என்று அதிசயித்து வெளியிலே ஓடி வருகின்றார்கள். அந்த பிரகாசம் தங்களுடைய சுவாமி அறையிலே இருந்து வெளிக்கிளம்புவதை அவதானித்து உடனே அந்த சுவாமி அறைக்கு செல்லுகின்றார்கள். அங்கே அவர்கள் காண்பது, கண்ணாலே காண்பது கனவோ அல்லது நனவோ என்று ஏங்குகின்றார்கள். ஆம், அந்த படங்களின் முன்னாலே ஒரு பெரிய நவரத்தின கல் இருந்து, மாணிக்க கல் இருந்து ஒளிந்து கொண்டிருக்கின்றது. அதை கண்ட உடனே இருவரும் அதிசயித்து அம்பாளை வழிபட்டு, அம்பாளே உன்னுடைய அற்புதம், உன்னுடைய அதிசயத்தை நாங்கள் நேரடியாக கண்டு களித்தோம். அம்பாளே, நாங்கள் நாளைய தினமே உங்களிடம் மீண்டும் வருகின்றோம். இந்த ஆலயத்தை நாங்கள் எங்களால் இயன்ற அளவு புதுப்பிப்பதற்கு எங்களாலான முயற்சிகளை செய்கின்றோம் என்று சொல்லி பூம்புகாரிலே இருந்து பட்டர் பரம்பரையைச் சேர்ந்த ஒரு பூசகரையும் தங்களுடைய படகிலே ஏற்றிக்கொண்டு இந்த நைனாதீவுக்கு வந்து இந்த ஆலயத்தை புதுப்பித்து இந்த பொருட்களை, தாங்கள் கொண்டு வந்த பொருட்களையும் இங்கே இந்த திருப்பணியிலே ஈடுபடுத்தி அங்கே வழிபட்டு சென்றார்கள் என்பது கர்ண பரம்பரை கதையாக இன்று வரையும் இங்கே செவி வழியாக நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம். இது மட்டுமல்ல, இந்த ஆலயத்தினுடைய பெருமைகளை நாங்கள் மேலும் சொல்வதாக இருந்தால், மணிமேகலையிலே நாங்கள் அங்கே மணிமகளா தெய்வம் என்ற தெய்வம் இங்கே வந்து அட்சய பாத்திரம் கொடுத்து அந்த அட்சய பாத்திரத்தின் மூலம் உணவளித்த வரலாறு இங்கே இந்த மணிமேகலைக்கு இருக்கின்றது. ஆகவே தான் இது மணிவல்லவ தீவு என்று அழைக்கப்படுகின்றது. இங்கே கோவலனுடைய பிரிய பத்தினியாகிய கண்ணகியை பிரிந்து கோவலன் அங்கே மாதவி என்ற ஆடல் அழகியோடு இருந்து, மாதவிக்கு பிறந்த அந்த மணிமேகலை கனகையர் குலத்திலே பிறந்து அவள் இந்த ஆகாய மார்க்கமாக நைனாதீவிலே வந்து தரிசித்து இங்கே இருந்து புத்தபடிகையையும் தரிசித்து நைனை மணிவல்லவத்திலே இருக்கின்ற மணிமகளா தெய்வத்தையும் வழிபட்டு இங்கே அமுதசுரவி என்ற அந்த அட்சய பாத்திரத்தை எடுத்து உணவளித்தாள் என்று சொல்லுகின்றார்கள். கப்பலிலே வந்து கொண்டிருக்கின்ற பொழுது எல்லா யாத்திரிகளும் இந்த புண்ணிய பூமியிலே இறங்கி வழிபடுகின்றார்கள். எல்லோரும் வழிபட்ட பின்னர் தங்களுடைய பிரயாணத்தை அவர்கள் தொடங்குகின்ற பொழுது ஒரு மணியை, கப்பலிலே மணி ஒலிக்கின்றது. ஆனால் இந்த மணிமேகலை அந்த இடத்திற்கு செல்லவில்லை. ஆகவே கப்பல் சென்று விட்டது. இவள் பிறகு ஓடி வந்து பார்க்கின்றால் அந்த கப்பல் இருந்த இடம் கப்பல் சென்று விட்டது. அந்த இடத்திலே நின்று கத்துகின்றாள். அந்த குடா கடலினுடைய இடத்திலே இன்றும் அந்த இடம் கத்தியா குடா என்று இன்றும் நைனாதீவினுடைய தென் திசையிலே பிடாரி கோயில் என்று சொல்லுகின்ற அன்னையினுடைய ஒரு தெய்வ வழிபாடு நடக்கின்ற அந்த இடத்திலே கத்தியா குடா என்று இன்றும் சொல்லி கொண்டிருக்கின்றார்கள். இவ்வாறாக பெருமை பொருந்திய இந்த நைனாதீவிலே மூலமூர்த்தியாகிய நாக தெய்வம், நாக சர்ப்பம், அதற்கு முன்னாலே இந்திரனாலே பிரதிஷ்டை செய்யப்பட்ட அந்த பெண் தெய்வ உருவம், அது மட்டுமல்ல மகாபாரதம், ராமாயணம் என்ற இதிகாசங்களில் இருந்து கூட இந்த ஆலயத்திற்கு தொடர்பு இருக்கின்றது. அர்ச்சுனன் மகாபாரதத்திலே எப்படி நாங்கள் அந்த அர்ச்சுனனுடைய வீரத்தை நாங்கள் நோக்குகின்றோமோ அதுபோல அவன் இங்கே வந்து இந்த ஆலயத்தை தரிசித்து இங்கு இருந்து பப்பரவன் சல்லி என்று இன்றும் அந்த காணிக்கு இந்த ஆலயம் அமைந்திருக்கின்ற இடம் பப்பரவன் சல்லி. அர்ச்சுனனுடைய அந்த தன்னுடைய மனைவியினுடைய பேரினாலே இந்த இடத்தை இன்றும் அழைக்கின்றார்கள். அத்தகைய ஒரு பெருமை வாய்ந்த இந்த தீவிலே அகில சர்வதேசங்களிலும் இருக்கின்ற அனைத்து அடியவர்களுக்கும் அம்பாள் அன்னையாக இருக்கின்றாள். இங்கே வருகின்றார்கள், தங்களுடைய நேர்த்திக் கடன்களை செலுத்துகின்றார்கள். அவர்கள் என்ன வரத்தை கேட்கின்றார்களோ அந்த வரமெல்லாவற்றையும் தந்தேன் என்று தன்னுடைய திருவருளினாலே, தன் கடற்கண்ணினாலே அருளுகின்ற அந்த பெருமை அம்பாளுக்கு உரியது. இந்த அம்பாளை வழிபடுகின்ற அடியவர்கள் எல்லோரும் ஏதோ ஒரு வகையில் தாங்கள் எதை கேட்கின்றோமோ அது கிடைக்கும்.
புத்திரபாக்கியம் இல்லாமல் இந்த ஆலயத்திற்கு வந்து நேர்த்தி செய்து புத்திரபாக்கியம் பெற்ற ஆயிரக்கணக்கானோர் இருக்கின்றார்கள். இந்து மதத்தவர்கள் மட்டுமல்ல, கிறிஸ்தவர்கள், இஸ்லாமியர்கள், பௌத்தர்கள் கூட இந்த ஆலயத்திற்கு நேர்த்தி வைத்து தங்களுடைய இந்த புத்திர பாக்கியம் கிடைக்கப்பெற்ற அந்த அற்புதங்களை இங்கே வந்து எங்களுக்கு சொல்லியிருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, நோய்கள் நீங்க பெற்றிருக்கின்றார்கள். இந்த ஆலயத்தினுடைய தலம், இங்கே நாங்கள் தீர்த்தம், தலம், மூலமூர்த்தி என்று சொல்லுகின்ற கீர்த்திகள் எல்லாவற்றையும் நாங்கள் பார்க்கின்றோம். இந்த தலத்தினுடைய தலவிருட்சமாக இருப்பது வன்னி மரம். இதனுடைய தீர்த்தமாக இருப்பது ஆலயத்தினுடைய மேற்கு திசையிலே, மேற்கு கடற்கரையிலே, அங்கே ராமேஸ்வரத்தை நோக்கியவாறு இருக்கின்ற அங்கே கங்காதர புஷ்கரணி என்று சொல்லுகின்ற அந்த தீர்த்தக்கரை அங்கே இருக்கின்றது. ஆகவே அந்த கங்காதரன புஷ்கரணி தீர்த்தமாகவும் இந்த ஆலயத்திலே தலவிருட்சமாக வன்னி மரமும், அங்கே அம்பாளினுடைய சன்னிதானத்திலே சுயம்பு மூர்த்தமாக நாகமும் ஒரு பெண் தெய்வ வடிவமும் அங்கே அமர்ந்திருப்பது அற்புதமான காட்சி மட்டுமல்ல, கீர்த்தியும் பெருமையுமாகும். 12 வருடங்களுக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் தவறாமல் நடைபெற்று கொண்டு வருகின்றது. இந்த வகையிலே 2022ஆம் ஆண்டு இந்த ஆலயத்திலே கும்பாபிஷேக திருப்பணிகள் எல்லாம் நடைபெற்று வெகு சிறப்பாக கும்பாபிஷேகம் 2024 நடைபெற்றது. அற்புதமான அந்த கும்பாபிஷேகத்துக்கு இந்த இடத்திலே நாங்கள் சிறப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்தியாவிலே இருந்து கொள்ளிடம், சீர்காழி கொள்ளிடத்தைச் சேர்ந்த புருஷோத்தமன் என்று சொல்கின்ற சிற்ப கலைஞன் இங்கே வந்து இந்த ஆலயத்தை புதுப்பித்து இந்த ஆலயத்தை மெருகூட்டினார் என்று சொன்னால் அது மிகையாகாது. இவ்வாறு இந்த ஆலயத்திலே அடியவர்கள் பலர் ஒரு நாளைக்கு குறைந்தது சராசரியாக 500 அடியவர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த ஆலயத்தினுடைய இன்னும் ஒரு பெருமையை நான் சொல்ல வேண்டும். அன்னபூரணி என்று அம்பாளுக்கு ஒரு பேர் இருக்கின்றது. அந்த பேருக்கு ஏற்ற வகையிலே ஆலயத்தினுடைய வடக்கு வீதியிலே அந்த அன்னபூரணி அம்பாளுடைய பேரினாலே நித்திய அன்னதானம் வழங்கப்படுகின்றது. இந்த ஆலயத்திற்கு வருகின்ற எந்த அடியவரும் பசித்து செல்லக்கூடாது என்ற நோக்கத்தோடு அம்பாளுடைய அருட்பசியை மாந்தி இங்கே வயிற்று பசியையும் போக்கி அடியவர்கள் செல்லுகின்ற அற்புதமான காட்சியை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த நித்திய அன்னதானம் தினமும் நடைபெறுகின்றது. ஆலயத்திற்கு வருகின்றவர்கள் மட்டுமல்ல, இந்த ஆலயத்திற்கு தல யாத்திரையாக வருகின்ற பாடசாலை மாணவர்கள் மற்றும் குழுக்கள், யாத்திரிகள் என்று எல்லோரும் வந்து இந்த அன்னதானத்திலே பங்கு பெற்ற முடியும். இந்துக்கள் மட்டுமல்ல, இங்கே இருக்கின்ற பௌத்த ஆலயம், நைனாதீவிலே ஒரு பௌத்த ஆலயம் சிறப்புற்று இருக்கின்றது. புத்த பகவான் வான் வழியாக செல்லுகின்ற பொழுது இங்கே வந்து சூலோதரன், மகோதரன் என்கின்ற 2 அரசர்களுக்கிடையிலே நடைபெற்ற சண்டையை தீர்த்து வைத்தான் என்று இங்கே சரித்திரங்கள் இருக்கின்றது. அந்த வகையிலே பௌத்த பீடமும் இங்கே இருக்கின்றது. அந்த ஆலயத்திற்கு வருகின்ற அடியவர்களும் இங்கு வந்து தரிசித்து இந்த நித்திய அன்னதானத்திலே பங்கு பெற்று செல்கின்ற அந்த காட்சியை நாங்கள் பார்க்கின்றோம். இந்த ஆலயத்தை சூழ நாகசமுத்திரம், நாகதீர்த்தம் என்று சொல்லுகின்ற இந்த அற்புத தீர்த்தம் இருக்கின்றது. இந்த தீர்த்தத்திலே முழுகுகின்றவர்கள், குளிக்கின்றவர்களுடைய பாவங்கள் எல்லாம் நீங்கி அவர்கள் புனிதர்களாக இந்த அம்பாளை தரிசிக்கக்கூடிய ஒரு சிறப்பு இருக்கின்றது. நாகதோஷம் தீர்ப்பதற்கு இந்த நைனாதீவுக்கு வருகின்றவர்கள் தான் மிக அதிகம். இந்த இடத்திலே வந்து இந்த கடற்கரையிலே நாகதீர்த்தத்திலே தோய்ந்து தங்களுடைய உடைகளை களைந்து புத்தாடைகளை அணிந்து இந்த ஆலயத்திலே வந்து வழிபட்டு பலர் பயன்பெற்றிருக்கின்றார்கள். அத்தகைய இந்த வரலாற்றை எல்லாம் நிரூபிக்கும் வகையிலே ஆலயத்தினுடைய வட திசையிலே இன்றும் கருடன் கல், பாம்பு சுட்டி கல் என்று 2 கல்லுகள் இருக்கின்றது. அவை கருட சிற்பமாகவும் நாக சிற்பம் என்று நாங்கள் அழைத்து அந்த இடத்திலே வழிபாடு செய்து கொண்டிருக்கின்றோம். ஒவ்வொரு வருடமும்
மகோற்சவ காலத்திலே 11ஆம் திருவிழாவிலே அந்த நாக சர்ப்பம் கருட சர்ப்பம் ஆகியவற்றுக்கு விசேட பூசை வழிபாடுகள் அந்த கடற்கரையிலே நடைபெறும். அந்த நேரத்திலே வானத்திலே கருட பகவான் தோன்றி காட்சி கொடுக்கின்ற அந்த அற்புதமான காட்சி ஒவ்வொரு வருடமும் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அடியவர்கள் எல்லோரும் வானத்தை அண்ணாந்து பார்த்து அம்பாளே அம்பாளே என்று அழைக்கின்ற பொழுது அந்த கருட பகவான் வானத்திலே தோன்றி அங்கே காட்சி அளிக்கின்ற அற்புதமான அந்த காட்சியை கண்டு களிக்க முடியும். ஆகவே அம்பாளுடைய இந்த பெருமை, புகழ், கீர்த்தி எல்லாவற்றையும் சுருக்கமாக இந்த சேனலூடாக நாங்கள் சொல்லியிருக்கின்றோம். இரட்சகன் அவர்கள் இவ்வளவு பொறுமையாக இந்த இடத்திலே இருந்து அவற்றை எல்லாம் ஒளிப்பதிவு செய்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த வகையிலே இந்த ஆலயத்தினுடைய தலைவர் என்ற வகையிலே இந்த வரலாற்றை சுருக்கமாக சொல்வதிலே பெருமை அடைகின்றேன். அம்பாளுடைய திருவருள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து இந்த இரட்சகனோடு நாங்கள் மீண்டும் இணைந்து கொள்கின்றோம். நன்றிங்க ஐயா, ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா நீங்கள் உங்களுடைய உச்சரிப்பில் வந்து சுத்தமாக ஆங்கிலம் கலக்காமல் அவ்வளோ அழகான தமிழில் ஒரு ரொம்ப எவ்வளோ குறுகிய நேரத்தில் அதை சொல்ல முடியுமோ அழகாக சொல்லியிருக்கீங்க. இதெல்லாம் நான் பட்டும் படாமலும் கேள்விப்பட்டு வந்தால் என்னுடைய சந்தேகம் எல்லாம் தீர்ந்துருச்சுங்க ஐயா, தீர்ந்துருச்சு. ரொம்ப சந்தோஷங்க ஐயா. நன்றி நன்றி. நல்லா இருக்குங்க தண்ணி. அவ்வளோதாங்க, நம்ம வந்து நம்ம பாவத்தை போக்கின மாதிரி ஒரு திருப்திங்க முடிஞ்சிருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாமளும் இந்த குளத்தில் நம்ம கை காலை நினச்சி பாவத்தை போக்கின மாதிரி ஒரு நம்பிக்கை தான். இந்த கோயிலுக்கு வந்ததுக்கு வந்து இந்த கோயிலுடைய வரலாறை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இது எத்தனை வருடங்கள் பழமையானது, இதுக்கான சிறப்பு என்ன, இது எப்படி உருவானுச்சு அப்படின்றத ஐயாக்கள் சொன்னாங்க. ஸோ இந்த கோயிலில் வந்து எவ்வளோ பெரிய வரலாறு சிறப்புமிக்க ஒரு கோயில் என்பது வந்து உலகத் தமிழர்கள் அனைவருக்கும் இந்த காணொளி மூலயமா போய் சேருன்றதை வந்து நான் நம்புகிறேன். இன்னொன்று, அவங்க சொன்ன மாதிரி நாகதோஷம், இந்த குழந்தை இல்லாதவங்களுக்கு இருக்கிற அந்த பிரச்சனைகள் எல்லாம் இங்கே வந்தால் சரியாகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இலங்கையில் இருக்கிற மக்களும் தமிழ்நாட்டில் இருக்கிற மக்களும் உலகத்தில் இருக்கிற அனைத்து மக்களும் இந்த மாதிரி ஒரு சிறப்பு வாய்ந்த கோயிலில் வந்து நன்மை நடக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கு சாட்சியாக நிறையா பேர் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் கண்டிப்பாக அந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க, நாகதோஷம் இருக்கிறவங்கெல்லாம் வந்து இங்கே கண்டிப்பாக உங்களுடைய நாகதோஷ பாவத்தை கழுவி விட்டு போகலான்ட்டு சொல்லியிருக்காங்க. இப்போ அவங்க சொன்னது வந்து அவ்வளோ டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க. ஸோ மக்கள் நீங்கள் தொடர்ந்து இங்கே வாங்க. இன்னொன்று, இலங்கையில் இருக்கிற மக்களும் இந்த காணொலியை பார்த்தால், நீங்கள் வராதவங்களாக இருந்தால் வந்துட்டு போங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் நீங்கள் இலங்கை வந்தால் கண்டிப்பாக இங்கே வந்து பார்த்துட்டு போங்க. இதில் வந்து சிறப்பு ஆராதனை அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாதான். உள்ளே போய் ஒரு ரூல்ஸ்னால் ரூல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்கங்க. யாருமே சட்டை போடக்கூடாது, உள்ளே வர ஆண்கள் அது கரெக்டாக ஃபாலோ பண்ணாங்க. நானுமே போடலை, கழட்டிட்டேன். அதுக்கப்புறம் வந்து எந்த மதத்தவரும் உள்ளே வந்து வழிபடலாமாங்க. எந்த மதத்தவரும் உள்ளே வந்து வழிபடலாம். யாருக்கும் எந்த ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்க மாட்டாங்க. எல்லாருமே சமம் இங்கே அப்படின்றது தாங்க இது ஒரு மிகப்பெரிய சிறப்பு. தமிழ்நாட்டில் இருக்கிற கோயில்களில் இருக்கிற சில ரூல்ஸ் எல்லாம் வந்து இங்கே மாற்றி எல்லாருமே சமம். நீங்கள் யார் வேணால் வரலாம், யார் வேணால் வழிபடலாம், யார் வேணால் அம்பாளுடைய அருளை பெற்றுவிட்டு போகலாம், யார் வேணால் வந்து நேர்த்தி கடன் பண்ணலாம், யார் வேணால் வந்து அவங்களுக்கு இருக்கிற பாவத்தை கழுவலாம் அப்படின்ட்டு எல்லாரையுமே சரிசமமாக பார்க்குறாங்கங்க. அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் இந்த கோயிலுக்குள்ளே வந்தது. வாங்க இப்போது இந்த கோவிலேருந்து வெளியில் போவோம். அடுத்து இந்த நயினா தீவில் என்னென்ன இருக்குன்ட்டு காட்டுறேன், வாங்க.
ஓகே மக்களே, நாம் வந்து இந்த கோயிலுக்கு வந்து இந்த கோயிலுடைய சிறப்புகள்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த கோயிலில் முடிஞ்ச அளவுக்கு இந்த கோயிலில் இருக்கிற விஷயங்கள்லாம் நான் உங்களுக்கு சுற்றி காமிச்சிருக்கேன். அன்னதானம் போடுறத மட்டும் பார்க்கலான்னு பார்த்தா அதுக்கு இன்னும் டைம் ஆகலை. இப்போ தான் அர்ச்சனை நடந்துகிட்ருக்கு, பூஜை நடந்துகிட்ருக்கு. அதெல்லாம் முடிஞ்சு மதியான டைமில் தான் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம அது வரைக்கும் இங்கே இருக்க முடியாது. போட்டால் வாங்கி சாப்பிட்டு போயிடலான்னு பார்த்தேன். சரி, நம்ம இன்னும் அடுத்தடுத்த இடங்களுக்கு போகணும். அதனால் இங்கேருந்து கிளம்பலாம். பாய் பாய் மக்களே. நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்து என்னோட பயணிக்கலாம் வாங்க. நன்றி மக்களே, நன்றி.